Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரிடம் இரக்கம் காட்டாத ஒரு சிறிய தருணம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கதவுகளை மூடிவிடும் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, அதுவே போதும் என்று நினைப்பது உண்மையிலேயே சரியா? நாம் இரக்கம் காட்டாத நேரங்களில் நாம் இழப்பது மனிதரை அல்ல, நமக்கே திரும்பி வரவேண்டிய இரக்கத்தையே. நீங்கள் இன்று எப்படி நடக்கிறீர்கள் என்பது நாளை உங்களுக்கு எப்படி நடத்தப்படும் என்பதை தீர்மானிக்கிறது. இரக்கமில்லாத வாழ்க்கை வெளியில் பலமாக தோன்றலாம், ஆனால் உள்ளே மெதுவாக உடைந்து கொண்டிருக்கும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் கொடுப்பதுதான் ஒரு நாள் உங்களிடம் திரும்பி வரும். ஆனால் நாம் காட்டும் இரக்கம் உண்மையிலேயே இரக்கமா? இன்றைய வாக்குதத்த வசனம் இரட்டிப்பான பாக்கியத்தை நமக்கு தருகிறது. நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும் போது நமக்கு சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கிறது. மட்டுமல்ல, இரக்கத்தை பெறும்போதும் சந்தோஷமும் பாக்கியமும் கிடைக்கிறது. வேதத்திலுள்ள 2வது பிரதான கட்டளை நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்பதாகும். உள்ளத்தில் அன்பு இருக்கும்போது நம்முடைய நேரத்தையும் பொருளையும் ஆலோசனையும் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து இரக்கம் பாராட்டி உதவி செய்ய முடியும். சில நேரங்களில் நாம் மனதில்லாமல் உதவுகிறோம். உதவி இல்லை, அது பழக்கம். ஒரு முறை ஒருவர் வேடிக்கையான கதை ஒன்றை சொன்னார். ஒரு வீட்டிற்கு முன் ஒரு ஏழை பிச்சைக்காரன் பசியோடு வந்து நின்றான். மருமகள் ஒன்றுமில்லை போ என்று சொல்லி அவனை விரட்டி அனுப்பினாள். மாமியாருக்கு கோபம் வந்துவிட்டது. நீ எப்படி அவனை போ என்று விரட்டலாம்? நான் அல்லவா இந்த வீட்டுக்கு உரிமையானவள். ஒருவரை வா என்று சொல்லுவதற்கும் போ என்று சொல்லுவதற்கும் உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி வீட்டை விட்டு போன பிச்சைக்காரனை மறுபடியும் மாமியார் அழைத்து கொண்டு வந்தார். வீட்டுக்கு முன் நின்ற அந்த பிச்சைக்காரனை பார்த்து, என் மருமகள் உன்னை போ என்று சொன்னால் நீ எப்படி போகலாம்? நான் தானே இந்த வீட்டிற்கு சொந்தக்காரி, என் கட்டளைகளைத்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரனை பார்த்து, இப்பொழுது நான் சொல்கிறேன், வீட்டில் ஒன்றுமில்லை, நீ போகலாம் என்றாலாம். எதிர்பார்ப்போடு இரக்கம் கிடைக்குமா என்று வந்த அந்த பிச்சைக்காரனுக்கு ஏமாற்றமா இருந்தது. வார்த்தையில் இரக்கம், செயல்களில் இரக்கமின்மை, இதுதான் பலருடைய உண்மை. வேறு சிலர் யாசிப்பவர்களுக்கு முன்பாக ஒரு ரூபாயை எறிந்துவிட்டு பார்க்க கூட செய்யாமல் சென்று விடுகிறார்கள். நாம் பெரிய இரக்கம் செய்துவிட்டோம், நம்முடைய கடமை முடிந்தது என்று அத்துடன் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இது இரக்கம் அல்ல. இரக்கம் என்பது ஆழமானது. அது வெறும் மனதுருக்கத்தோடு நின்று விடுவதில்லை. ஒரு மனிதனுடைய பிரச்சனையோடு நின்று விடுவதில்லை. ஒரு மனிதனுடைய பிரச்சனையோடு தன்னை ஒன்றாய் இணைத்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து அவன் மீளும்படி அவனுக்கு உண்மையாய் செய்யும் ஒத்தாசையே இரக்கமாகும். உண்மையான இரக்கம் ஒருவரின் நிலையை புரிந்து அவரை அந்த நிலைமையிலிருந்து உயர்த்த முயற்சிப்பது. நவீன காலங்களில் மற்றவர்கள் மேல் இரக்கம் பாராட்டுவது ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது. பல வேளைகளில் இரக்கம் பாராட்டப்பட போய் சிலர் பிரச்சனைகளுக்குள் சிக்கிக் கொள்ளுவதையும் நாம் காண்கிறோம்.
உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற வேகத்தில் நம்முடைய காரியங்களையே நாம் கவனிக்க நேரமில்லாமல் காணப்படும் போது மற்றவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கவனிக்க முடிவதில்லை. நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை மன்னிப்பதை உலகம் கோழைத்தனமாக நினைக்கிறது. நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்டாவிட்டால் தேவனுடைய அன்பு நம்மில் இல்லை என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் வாழ்க்கை இரக்கம் என்ன என்பதை விளக்கமாக காட்டியது. அவர் பார்த்தார், இறங்கினார், மாற்றினார். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் சரீரத்திற்கு அடுத்த இரக்கம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய இரக்கத்தையும் புறஜாதியாரின் மேல் காண்பிக்க வேண்டும். இரக்கமாய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அவர்கள் நித்தியத்தை இழந்து விடுவார்களே. ஒரு மனிதனுக்கு இறங்கி நீங்கள் செய்யும் எல்லா உதவிகளை பார்க்கிலும் மேன்மையான உதவி அவனுடைய ஆத்துமாவிற்கு செய்யும் உதவிதான். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தியானிப்போம். நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பலமுறை நாம் எனக்கு எல்லாமும் இருக்கிறது, அதிகாரமும் ஞானமும் இருக்கிறது என்று எண்ணுகிறோம். ஆனால் இரக்கம் தேவைப்படும் நேரம் ஒன்று வரும். அதற்காக ஆண்டவர் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கூறுகிறார். நீங்கள் இரக்கமுள்ளவராக இருந்தால் உங்களுக்கும் இரக்கம் காண்பிக்கப்படும். தேவன் உங்களுக்கு இறங்குவார். உங்கள் குடும்பத்தினர் இரக்கம் காண்பிப்பார்கள். வேலை செய்யும் இடத்திலும் சமுதாயத்திலும் இரக்கம் கிடைக்கும். நீங்கள் இரக்கத்தினால் நிறைந்திருப்பீர்கள். இரக்கம் தேவனால் அளிக்கப்படும் ஈவாகும். தேவன் நம்மேல் இரக்கமாயிருப்பதினாலேயே நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம். தேவனுடைய இரக்கம் நம்மை பாதுகாக்கிறது. ஆம், அவர் இரவும் பகலும் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். மக்கள் சூழ்ந்து கொள்ளும் போதும், நம்மை அழிக்கும்படியாக சத்துரு எழும்பும் போதும், பாவம் நமக்குள் எழும்பும் போதும் தேவ இரக்கம் அனுப்பப்படுகிறது. அதுவே கிருபை என்றும் கூறப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே யோனா கடலுக்குள் போடப்பட்டான். ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட பெரிய மீன் யோனாவை விழுங்கினாலும் அவனை அழிக்கவில்லை. அதுவே தேவனுடைய இரக்கமாகும். மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனை நோக்கி கூப்பிட்டான். அவன் மிகவும் பயந்திருந்தான். தேவனுடைய இரக்கம் வந்தது, அவனை சூழ்ந்து கொண்டது, பாதுகாத்தது. தேவனால் அனுப்பப்பட்ட மீனானது தேவன் அவனுக்கு ஊழியம் வைத்திருந்த இடத்தில் அவனை கொண்டு சேர்த்தது. அவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்பட்டபடியினால் அவன் நிர்மூலமாகாதிருந்தான். அவனால் ஒரு தேசமே தேவனிடம் வந்தது. நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறீர்கள். இரக்கம் என்பது ஒரு செயல் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அதே கிருபை உங்கள் மேலும் வருகிறது. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மன்னிப்பு உங்களை ஒரு தேசத்திற்கும் ஒரு பட்டணத்திற்கும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. இன்று தேவன் உங்களுக்கு இரக்கம் காண்பிக்க விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். பாவங்களை அறிக்கையிடும் உங்களை மன்னிக்கவும் எல்லா அநியாயமும் நீங்கும்படி சுத்திகரிக்கவும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்றும், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்றும் கூறுகிறது. ஆம், நாம் மன்னிக்கப்படும்படி மன்னிப்போம். இரண்டாவதாக, கொடுப்பதன் வாயிலாக இரக்கத்தை காண்பிப்போம். அன்பான ஒரு தகப்பன் நன்மையானவற்றை கொடுக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. அவ்வாறே நம்மிடம் யாராவது கேட்கும்போது இரக்கத்துடன் கொடுப்போம். அப்போது தேவன் நமக்கு பலனளிப்பார். வேதம் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை
செய்தவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்றும், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு என்றும், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்றும் கூறுகிறது. ஆகவே இன்று முதல் நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் பாராட்டுவோம். அதனால் தேவ இரக்கம் நம்மேல் வரும். நீங்கள் காட்டும் இரக்கம் நாளை உங்கள் வாழ்க்கையை காக்கும் இரக்கமாக திரும்பி வரும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னை காக்கும் பெரிதான கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல இரக்கத்தோடு வாழ எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கும் இந்த நேரத்தில் என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன். தயவாய் என் பாவங்களை மன்னித்தருளும். எல்லா அநியாயமும் நீங்கும்படி என் உள்ளத்தை கழுவி சுத்திகரித்தருளும். மற்றவர்களை முழு மனதுடன் தயவாய் மன்னிக்க எனக்கு உதவும். ஆண்டவரே, என்னை மனதுருக்கத்தினாலும் அன்பினாலும் உமது கிருபையாலும் நிறைத்தருளும். கொடுக்கும் இருதயத்தை தாரும். மனப்பூர்வமாக உதவும் மனதை தாரும். உமது இரக்கம் என்னை காக்கட்டும். என் வாழ்க்கையை வழி நடத்தட்டும். நான் வாழ்வது உமது சித்தத்திற்காக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.